நல்ல பிள்ளையெல்லாம் வளர்த்துருக்கா உங்க ஆத்தா. விடிஞ்ச உடனே ரீல்ஸ் பார்க்கணும், அடையும் வரைக்கும் ரீல்ஸ் பார்க்கணும், குடும்பம் விளங்கிரும். அங்க புருஷக்காரன் உட்காந்து டீ கொண்டு வருவேன்னு காத்து கிடக்கான். நானும் என்னடா ஆளையே காணும் அடுப்பங்கரைக்குள்ள போனவளன்னு பார்த்தா இங்க வந்து மொபைலை வச்சுக்கிட்டு கக்க பக்கன்னு பல்ல கட்டிக்கிட்டு இருக்கேன். அத்தை, அது வந்து வந்து பால் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லணும். ஏன் பிரிட்ஜ் பட்டியை திறந்து பார்க்க மாட்டியோ? கண் என்ன பொரடியிலையா வச்சிருக்க? பாலை நேற்று சாயங்காலமே வாங்கியாந்து போட்டுட்டான். நீ ஒழுங்கா பார்க்கணும். இங்க நின்றுக்கிட்டு அப்படியே ரீல்ஸ் பார்த்த உடனே பால் தன்னால அடுப்புல ஏறி உட்காந்து கொதிக்குமாக்கும். என்ன முழிக்கிற? அடுப்புல காப்பியை வச்சா கவனம் அங்க இருக்கணும். நீ காப்பி போட்டு என் புள்ள குடிக்க, அப்புறம் இட்லியை வச்சு கொடுத்து அவன் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போக விளங்கிரும். தள்ளிக்கோ. உன்னை போய் கட்டிட்டு வந்த பாரு, என்ன சொல்லணும்? வீட்டுக்கு ஏத்த மருமகளா இருப்பான்னு பார்த்தா இவன் என்னன்னா சினிமாக்காரி மாதிரி 24 மணி நேரமும் என்னத்தையாவது போனை நோண்டி அதே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குது. இல்லத்த, சும்மா பார்த்தேன். நீ சும்மா தான் பாக்குற, உனக்கு வேலை வெட்டி இல்லைல்ல, அதனால பொழுதனைக்கு இப்படி உட்காந்து ஓரமா உட்காந்துக்கோ. நல்லா உட்காந்து ரீல்ஸ் பாரு. வயிற்றுல உள்ள புள்ள நீ என்ன பண்றியோ அதையே நல்லா கத்துக்கோ. காலையில எந்திக்கணும், குளிக்கணும், சாமி கும்பிடணும், வீட்டை துடைக்கணும், முத்த வாசலை தூக்கணும், கோலம் போடணும். அதெல்லாம் மறந்தே போச்சு. இப்ப எந்திரிச்ச உடனே செல்போனை தூக்கிட்டு உட்காந்துருதாவோ. வாட்ஸ்அப்பை பாக்குறேன், ரீல்ஸை பாக்குறேன், அதை பாக்குறேன், இதை பாக்குறேன்னு 2 மணி நேரம் அதிலேயே ஓடி போயிருது. அப்புறம் சோம்பேறி தனமா மெல்ல எந்திரிச்சு வந்து பல்ல தேய்ச்சி காப்பியை போட்டு குடிக்கிறதுக்கே மணி 9 ஆயிருது. அப்புறம் டிஃபன் சாப்பிட 10 மணி. புருஷன் மாதிரி எதிர்பார்த்தா உட்காந்துருப்பான். கழுதை எப்படியும் கெட்டு போகுதுன்னு அவன் பெசாட்டி போய் ரோட்டு கடையில தின்னுட்டு வேலைக்கு போறான். இதுதான் எல்லா வீட்லயும் நடக்கு. பிறகு நம்ம வீட்டுல மட்டும் என்ன விதி விலக்கா? நகர்ந்து போ, சமையல முடிக்கட்டும். நல்ல பிள்ளையதான் பெத்து வளர்த்துருக்கா. இந்த மாதிரி வீட்டுக்கு 2 பேர் இருந்துட்டா போதும், வீடு உருப்பிட்டுரும். யோ, இங்க நான் எம்பிட்டு நேரமா நின்றுகிட்டு இருக்கேன். நீர் என்ன நொட்டு நொட்டுன்னு எதையோ தட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறது. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன பிரச்சனை? நீர் தான் பிரச்சனை. யோ, காலங்கத்தால உங்க ஆத்தா என்ன கழுவி கழுவி ஊத்துறா. எதையுமே காதுல வாங்காத மாதிரி நீர் பிசாட்டி எந்திரிச்சு உள்ள போறேரு. உன்னை டீ கொண்டுட்டு வான்னு சொல்லி 1 மணி நேரம் ஆகுது. நீ எதையுமே கண்டுக்காம போனை நோண்டிக்கிட்டு இருந்தா பின்ன உன்னை திட்டாம என்ன செய்வாங்க? ஆமாயா, எதுக்கு எடுத்தாலும் உங்க ஆத்தா செய்யறதுதான் சரி. நான் என்ன செஞ்சாலும் தப்பு. என்னாலலாம் இங்க இருக்க முடியாது. எனக்கு போர் அடிக்கி. நீர் நாலு பூரா வெளியே போயிடுறாரு. நான் எம்பிட்டு நேரம் வீட்டுக்குள்ளேயே உங்க ஆத்தா மூஞ்ச பார்த்துக்கிட்டே உட்கார்றது. இங்க பாரு, என்ன நிம்மதியே இருக்க விட மாட்டேக்கு. அதை செய்ய இதை செய்யன்னு படுத்தி எடுக்கு. இன்னைக்கு எனக்கு மூடும் சரியில்லை. ஒன்னு எங்க ஆத்தா வீட்டுல கொண்டு விடும், இல்ல என்ன வெளியே கூட்டிட்டு போறோம். கிட்டி, நான் ஆபீஸ்க்கு கிளம்பி உட்காந்துருக்கேன். இப்ப அங்க விட்டுட்டு போனா எம்பிட்டு நேரம் ஆகும் தெரியுமா? என்ன சத்தாங்க? ஏமா ஒண்ணு இல்லம்மா. அதானே, மூக்குல வேத்துரும். கழுகுக்கு வேக்கிற மாதிரி தான் உங்க ஆத்தாளுக்கு வேக்குது. புருஷனும் பண்டாட்டியும் தனியா பேசுவாங்களே, ஏதாவது பேசிட்டு போறாவளன்னு நினைக்காளா? எப்ப பார்த்தாலும் இலை ஒலைன்னுக்கிட்டு சே, என்ன போட்டு படுத்தி தான் எடுக்கிறாவோ. ஏல, அவ என்னத்தையே பேசிக்கிட்டு இருக்கா, நீ பிசாட்டி உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னன்னு கேட்க மாட்டேன். ஏமா, அவருக்கு வெளியே போகணுமா? இல்லனா போற வழியில அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு போங்குறா. ஆமா, எவ்வளவு நேரம் தான் ஏன் மூஞ்சியே அவ பாத்துக்கிட்டு இந்த வீட்டுல உட்கார்ந்துருப்பா? நீ எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகணும். நீ வர்றதுக்கு 9 மணி ஆயிருது. எங்க கூட்டிட்டு போற? சரி, இன்னைக்கு லீவை போட்டுட்டு எங்கேயாவது படத்துக்கு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்படியே வெளியே சாப்பிட்டுட்டு வாங்க போங்க. என்ன மணி, நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். இப்ப போய் இல்ல, ஒரு நாளும் லீவ் போட மாட்டேங்க. வருஷம் 360 நாளும் வேலைக்கு தானே ஓடுன்னு ஓடுற. ஒரு நாள் லீவு கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அங்க ஒன்னும் கூடி மூழ்கி போகாது. லீவை போட்டுட்டு பொண்டாட்டிய வெளியே கூட்டிட்டு போற வழிய பாரு. அதான் உங்க ஆத்தாவே சொல்லிட்டாங்கல்ல. நீர் என்ன போய் லீவை சொல்லிட்டு வரும். நாம இன்னைக்கு வெளியே போறோம். சரி, போய் கிளம்பு. நான் ஆபீஸ்க்கு மெயில் பண்ணிட்டு வரேன். யோ, நான் சுடிதார் போட்டுக்கிட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ போனதையே கேட்டு எங்க அம்மாக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆமா, பேசாம உங்க ஆத்தாவே கட்டியிருக்கலாம். அதுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு கேட்டு கேட்டு உடுத்தியிருப்பேன். மறுக்கிட்ட போய் கேட்டேன் பாரு, ரசனையே இல்லாதவர். இல்ல, இன்னும் நீ கிளம்பலையா? என்ன மணி, டக்குன்னு ஆபீஸ்க்கு லீவை போட்டுட்டு போன்ட்டேன். நான் மெயில் பண்ண வேண்டாமா? அவளை எம்பட்டு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே கிடப்பா. நானும் எப்ப பார்த்தாலும் சிடுன்னு இருக்கேன். அது சின்ன பிள்ளை தானே, அங்க இங்க புருஷன் கூட கையை கோத்துக்கிட்டு போகணும்னு ஆசைப்படாதா? நீயும் வீடை விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடுன்னு வர்ற. இங்க பாரு, பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிறதுலாம் ஒரு கலை. அத முதல்ல கத்துக்கோ.
நீ ஏமா இப்படி பேசுற? ஏவல நாங்களாம் உங்க வயசை கடந்து தானே வந்திருக்கோம். இதை நாங்களும் எங்க புருஷமார்கிட்ட எதிர்பார்த்திருப்போம்ல. ஏலே நீ ஜாட மாதிரி எப்பவும் உம்மனு இருக்காத. பொண்டாட்டிக்கிட்ட சிரிச்சு 4 வார்த்தை அன்பா பேசு. ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒரு 10 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவ மனசு சந்தோஷப்படும்ல. சும்மா வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்துருத. அதெல்லாம் பழக்கம் இல்லம்மா. ஆமா, இதெல்லாம் கத்துக்கிட்டு வருவாவோ. ஏலே இதெல்லாம் புரிஞ்சுக்கோ. பொம்பளை பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதையாவது வாங்கி கொடுக்கணும். வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும்போது அவளை எங்கேயாவது படத்துக்கு வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிட்டு வா. நல்ல ஆளுதாம்மா நீ. மருமவளுக்கு ஏத்த மாமியார் தான். அவ உன்னை வெடுக்கு வெடுக்குன்னு கேக்குறா. நீ என்னன்னா இப்படி பேசுற? ஏலே அவ சின்ன பிள்ளை. நான் ஏதாவது கோபத்துல 2 வார்த்தை முன்ன பின்ன சொல்லுவேன். என்ன ஏதையாவது வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேக்காளேன்னு திட்டுவேன். மற்றபடி அவ என்ன எனக்கு எதிரியா? இங்க பாரு, ஓன் பொண்டாட்டியை சந்தோஷமா வைக்க வேண்டியது ஓன் கடமை. அதை புரிஞ்சுக்கோ. சரிம்மா. ஏ அப்பா, இவனை விரட்டுறதுக்குள்ளேயும் பெரும்பாடாத்தான் இருக்கு. பொண்டாட்டிய சந்தோஷமா 4 இடத்துக்கு கூட்டிட்டு போவானா, அதை வேற நாம தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏ அத்தா, தீபாவளி வருதே, நாம இப்பவே சொன்னாதான் நமக்கு ஏற்ற மாதிரி அத்தை நல்ல பட்டுப்புடவையா போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதான் அத்தை வர்றாக்கலன்னு எதிர்பார்த்து நிற்கிறேன். இன்னைக்கு பார்த்து இந்த மனுஷன் எங்கே போனாங்களோ தெரியலையே, ஆளையே காணும். அச்சுச்சோ, அத்தையை எதிர்பார்த்து நின்னா இந்த டாக்டர் மல்லாம் வரா? இவ குட்டையே குழப்பி விடுறவளாச்சே. இவகிட்ட சொன்னா தீபாவளிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு, என்னத்துக்கு இப்பவே போய் வாங்கணும்? அதுவும் இல்லாமல் அந்த நேரத்தில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ல அப்படிம்பா. இவளுக்கு என்ன, அவ புருஷன் நினைச்சதெல்லாம் வாங்கி கொடுக்காரு. ஆனா ஏன் புருஷன் அப்படியா? என்ன முத்தலகு, இங்க நின்று யாரையோ எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, சும்மா. ஏன் ஏ தீபாவளிக்கு பட்டு புடவை வாங்க போலாமான்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீ தான் ஒண்ணுமே சொல்லலையே, அதான். என்னக்கா என் மனசை படிச்ச மாதிரி அப்படியே சொல்ற? பின்ன தீபாவளி வர்றதுக்கு முன்னாடியே புடவை எடுக்க போகுமானே கேட்கிறவ நீ தானே, அதான். நீ சும்மா தான் குத்து மதிப்பா சொன்னியா? நான் நீ உண்மையிலே கேட்குறேன்னு நினச்சி உளறிட்டனே. இப்ப என்ன, உனக்கு புடவை எடுக்க போகணும் அப்படித்தானே? இன்னைக்கு மத்தியானம் நான் ஃப்ரீ தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம். என்னக்கா சொல்ற? நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். என்னவா இவளுக்கு? எடி என்ன குசு குசுன்னு இருந்தியே, என்ன விஷயம்? அதானே, உனக்கு மூக்கு வேத்துருமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, தீபாவளிக்கு எல்லாரும் போய் புடவை எடுக்க போகலாமான்னு கேட்டேன். காயத்ரி அக்காவும் இன்னைக்கு என்னமோ உலக அதிசயம் போல, சரி மத்தியானம் ஃப்ரீ தான், நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டா. ஏடி தீபாவளிக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. இப்போ டேட்டு 24 தானே? அக்டோபர் 18 தான் தீபாவளி. அதுக்கு முன்னாலே இப்பவே ஆரம்பிச்சிடணுமா பர்ச்சேஸ்? அதானே, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த கதையா இருக்கு உன் கதை. வருஷா வருஷம் ஆவாதான் இழுப்பா. இந்த வருஷம் நீ இழுக்க ஆரம்பிச்சிட்டியா? நீ வராட்டா வீட்டில் இரு, நாங்க போயிட்டு வரோம். என்ன காயத்ரி இவ இப்படி சொல்றா? ஏக்கா, அவளே ஆசைப்பட்டு கேக்குறா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறா, எங்க வெளியே போறா? நான் அது வெளியே போயிட்டு வரேன். நீங்க 2 பேரும் எங்கேயும் போறது இல்ல. சில்பாவையும் கூட்டிட்டு நாம இன்னைக்கு போயிட்டு வந்துடுவோம். இல்ல அத்தை கிட்ட கேட்கணும்ல. அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன். அவங்க என்ன சொல்ல போறாங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி சரி, அப்ப நான் போய் வேலையை முடிக்கிறேன். சில்பா கிட்டையும் சொல்றேன். சரிக்கா. காயத்ரி அக்கா மறந்துடாத, அப்புறம் எமர்ஜென்சி வேலை வந்துட்டு அது இது நீங்க போயிட்டு வாங்கன்னு சாக்கு சொல்லக்கூடாது. இன்னைக்கு போறது தான். உன் டாக்டர் கோட்டை கழட்டி எங்கேயாவது ஒளிச்சு வச்சிரு. யாராவது கூப்பிட்டா போனை எடுத்த அப்புறம் இருக்கு உனக்கு. அது சரி. ஏக்கா, இந்த தடவை நாம 2 பேரும் விலை கூடின புடவையே எடுக்கணும் பார்த்துக்க. எப்போ பார்த்தாலும் அத்தை அவ மருமவன்ட்டு காயத்ரிக்கு மட்டும் நல்ல வசதியான புடவையா எடுத்து கொடுக்குது. அப்போ நம்ம மட்டும் என்ன தொக்கு, ஊறுகாய் தொக்கு அவங்களுக்கு. ஏடி லூசு கழுத, அவ வேலைக்கு போறா, அதனால நல்ல புடவையே எடுத்துக்கட்டும்னு கொடுத்துருக்குமா இருக்கும். நாம 2 பேரும் வீட்டில் தானே இருக்கோம். ஏக்கா, 2 பேரும் வீட்டில் தான் இருக்கோம். அப்புறம் என்ன? தொக்கு ஊறுகாய் தொக்கு அவங்களுக்கு. சரி சரி, அப்ப நான் போய் வேலையை முடிக்கிறேன். சில்பா கிட்டையும் சொல்றேன். சரிக்கா.
இக்கா லூசுத்தனமா பேசாத. டாக்டர் வேலைக்கு போறவளுக்கு பட்டு புடவை என்னத்துக்கு? ஏன் பட்டு புடவை உடுத்திக்கிட்டு போய் தான் அங்கே ஆப்ரேஷன் தேட்டரில் நிற்க போகிறாளாக்கும். எக்கா பட்டு புடவை நமக்கு தான். 4 பேர்கிட்ட அக்கம் பக்கமெல்லாம் போய் இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு மினுக்குவோம். அதனால் இந்த தடவை நாம தான் விலை கூடின புடவையே எடுக்கிறோம். அது சரி. நீ எடுக்கிறவள அவ என்ன வேண்டான தடுக்க போறா? அத்தை கூடுதலா எடுக்கணும்னா எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லும். அது என்ன வேண்டானா சொல்ல போகுது? சரி சரி, நான் போய் வேலையை முடிக்கேன், நீயும் கிளம்பு. சரிக்கா. ஏ அப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம தான் பேசுகிறாவோ. சரியான ஆளுவ தான் இவோ. எல்லாரும் வசதி கூடனவல்ல, அதனால் அப்படித்தான் பேசுவாவோ. எவளும் எதையும் எடுத்துகிட்டு போங்க. இந்த தடவை 1க்கு 2 புடவையா நான் விட்டுறேன். அதுலேயும் 30,000க்கு குறைஞ்சி நான் புடவைய இனிமே கட்டுறதே இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏல வந்துட்டியா? எங்க இருந்துதான் வருவியோ தெரியல. எப்பா, எனக்கு வாச்ச புருஷனும் சரியில்லை, புள்ளையும் சரியில்லை. எனக்குன்னு யாராவது எப்பவாது ஏண்டுகிட்டு பேசுதேலா? சரி சாமி, நான் வாங்கிக்கிறேன். நாங்களாம் மத்தியானம் கடைக்கு போறோம், நீ வரியா? வராட்டி போ, எனக்கு என்ன, நாங்க வெளியே போய் ஏதாவது தின்னுட்டு வருவோம். பாவி பேவுல இப்படி என்னத்தையாவது செல்லுது. அது கிடக்கு. அன்னைக்கு ஒரு ஹிந்தி படத்துல மேனே துஜுக்கோ அப்படின்னு ஆடிக்கிட்டு ஒரு சேலை கட்டி இருந்தால, அது கண்ணுக்குள்ள அப்படி நின்னுச்சு. தங்க மாதிரி சொல்லிச்சிச்சு. அவ பேர் என்னது? மணிஷா மடிசான்னு ஏதோ ஒரு பேரு வாயில வர மாட்டுக்கு. அவ உடுத்தின சேலைய இந்த தடவை வாங்கிடணும். என்ன கனி இப்படி கல் குத்தியாட்டம் உட்காந்துருக்க? ஓ மருமவ கறி உன்னை வீட்டுல விட்டுட்டு அந்த பேரை வேலைக்கு கூட போக விடாம எங்கேயோ இழுத்துக்கிட்டு போறா. நீ என்னன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்க? அறிவு கட்டவளே, அவ மாசமா இருக்கா, 4 இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டாளா? அதான் அந்த பேரை இன்னைக்கு லீவை போட்டுட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியே போன்னு சொன்னேன். அதான் போய்கிட்டு இருக்கான். இப்போ உனக்கு என்ன? ஏன் இம்பட்டு வைத்தறிச்சலோட ஒடியார? சும்மா அறிவு கெடுத்தனமா எதையாவது பேசாதக்கா. நீ இப்படிலாம் பண்றதை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஓ மருமவக்காரி நாளைக்கு பூசக்காரனை கையில போட்டு இழுத்துட்டு போயிட்டானா நீ தெருவில் தான் நிக்கணும். அதுக்காக தான் பதறி போய் ஒடியாந்தேன். என்னடி பேசுற? நான் அப்படியா நடந்துக்கிட்டேன்? என் மாமியார வீட்டை விட்டு துரத்துனா? இல்ல. நான் என் புருஷனை இழுத்துட்டு தனி கொடுத்துன போனேனா? இல்லல்ல. என் பிள்ளையும் அதை செய்ய மாட்டான். என் மருமவக்காரியும் ஒன்றும் கொடுமைக்காரியும் ஒன்றும் இல்லை. அவ அப்பப்ப சிடுன்னு கோவப்படுவா. அது சின்ன வயசு. அது வயசுல நாமளும் அப்படித்தானே இருந்தோம். நீ சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. எத்தனை நாளைக்கு இப்ப உள்ளவெல்லாம் அப்படியா இருக்கா? அதுலயும் ஓ மருமவக்காரி சரியான அடங்காப்படாரி. அவ ஆத்தா ஏனும்னே கொத்து விடுவா. மவகிட்ட எதையாவது சொல்லி தூண்டி விட்டு நாளைக்கு உன் புள்ள வீட்டை விட்டுட்டு ஒன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டானா என்ன பண்ணுவேன்? கடைசி வரைக்கும் மகனே நம்பி இருந்த நீ பிச்சை தான் எடுக்கணும். வாய முடிச்சு. என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வளர்த்த வளர்ப்பு அப்படி. என் புள்ள என்ன தெருவில் விட்டுட்டு போக மாட்டான். நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சரி உட்காரு, நான் போய் உனக்கு காப்பி எடுத்துட்டு வரேன். சரிக்கா, நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோ, தப்பா எடுத்துக்காத. ஏதோ என் மனசு கடந்து அளவாஞ்சிச்சு, அதனால அப்படி சொல்லிட்டேன். கேட்டி, நம்ம பிள்ளைங்க எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாங்க டி. அவங்களுக்கு தெரியும் ஏதோ சூழ்நிலைக்காரமா சில சமயம் சில பிள்ளைங்க அப்படி பண்ணிருக்கலாம். அதுக்காக என்னதான் இருந்தாலும் நாம பெத்தவ தானே, பிள்ளைய விட்டு கொடுக்க முடியுமா? என் மவன் அப்படியே என்னை விட்டுட்டு போனாலும் அவன் சந்தோஷமா இருந்தா அது எனக்கு போதும். அவன் உனக்கு பிள்ளைய பிறக்க அவன் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும், நீ இல்லை.
சரி சரி வருத்தப்படாத இரு, காப்பியை போட்டு வரேன். சரிக்கா.